யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேராசிரியர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது கிராமிய சூழ்நிலையில் எடுக்கப்பட்ட படங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்தாப்பில் நான் பார்க்க போவது விவசாயி தேவர் பிலிம்ஸ் படம். தேவர் பிலிம்ஸின் 13வது பட தயாரிப்பு இது. 1967 நவம்பர் மாதம் 1ஆம் தேதி வெளியான விவசாயி 100 நாள் ஓடவில்லையே தவிர வசூலில் 100 நாள் படங்களெல்லாம் தாண்டி நல்லதொரு வசூலை பெற்றது. சென்னையில் வந்து ஸ்டார், கிருஷ்ணா, புவனேஸ்வரி, கிருஷ்ணவேணி ஆகிய 4 தேட்டரில் வெளியாகி நல்ல ஸ்டார்லலாம் 51 நாள், கிருஷ்ணாவில் 65 நாள், 66 நாள் வரைக்கும் ஓடிச்சு. புவனேஸ்வரி, கிருஷ்ணவேணி 42 நாள். படம் வந்து நிறைய ஊர்களில் திருச்சி, மதுரை, கோவை, சேலம் எல்லாம் 75 80 நாள் தாண்டி ஓடிச்சு. 100 நாள் ஓடலை. ஆனால் இது கூட வெளிவந்த படங்கள் இருமலர்கள், ஊட்டி வரை உறவு, நான் போன்ற படங்கள்லாம் வந்துச்சு. இதில் இருமலர்கள் வந்து 100 நாள் ஓட்டினாங்க ஒரே ஒரு தேட்டரில், வெலிங்டனில். சென்னையில் 4 தேட்டர் போட்டாங்க. மற்ற ஊரெல்லாம் சேர்ந்து மொத்தத்தில் 50 நாள் ஓடினதே 9 தேட்டர் தான். 9 தேட்டரில் 50 நாள் ஓடி அதை வந்து 100 நாள் ஒரு தேட்டரில் ஓட்டிட்டாங்க. மொத்த ரன்னிங்கே 50 நாளைக்கு மேலே ஓடினதே 450 500 நாள் தான் அந்த படம். விவசாயி 20 தேட்டரில் 50 நாள் ஓடிச்சு. விவசாயி 20 தேட்டரில் 50 நாள் தாண்டி ஓடிச்சு. அடுத்தது ஊட்டி வரை உறவு. ஊட்டி வரை உறவு தயாரிப்பு செலவு ரொம்ப அதிகம். காலமெல்லாம் காத்திருப்பேன் அப்படின்னு முதல்ல ஆரம்பித்தாங்க. அப்புறம் வயது 18 ஜாக்கிரதை, அப்புறம் ஊட்டி வரை உறவு அப்படின்னு எடுத்தாங்க. செலவு நிறைய ஆகிட்டு கேசி ஃபிலிம்ஸ் கோவை செழியன் வந்து இந்த படத்தில் எனக்கு லாபம் இல்லைன்ட்டார். இதையும் 4 தேட்டரில் 100 நாள் ஓட்டிட்டாங்க ஊட்டி வரை உறவை. இது மொத்தத்தில் வந்து 13 தேட்டரில் தான் 50 நாள் ஓடிச்சு. ஆக மொத்தம் 700 850 நாள் தான் ஓடிருக்கு. 50 நாளைக்கு மேலே ஓடினது. அதுக்கு மேலே இந்த படம் வந்து ரன்னிங்கில் கிடையாது. அது கீழே 50 நாளைக்கு கீழே தான் ஓடிருக்கு நிறைய தேட்டரில். வெலிங்டனில் 100 நாள், இருமலர்கள் ஒரே ஒரு தேட்டர் தான். ஆனால் விவசாயி 50 நாள் வந்து 20 தேட்டரில் ஓடிச்சு. 20 தேட்டருக்கு மேலே ஓடிச்சு. விவசாயி வசூல் வந்து முதல் 4 வார வசூல் ஹெவி வசூல், நல்லா எல்லா ஊர்லேயும் அதிகம். எம்ஜிஆர் படம் எப்போயுமே சரி தான், தீபாவளி பொங்கலுக்கு வந்தாச்சுன்னா கலெக்ஷன் பிச்சுக்கிட்டு போகும். எல்லா ஊர்லேயும் தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல் ஆகும். இந்த படம் தயாரிக்கப்பட்டது வெறும் 28 நாள் தான். 28 நாள் எடுத்த படம். முதல் பாட்டு தான், கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயின்னு வரும். இது நம்ம மருதகாசி எழுதின பாட்டு. இந்த பாட்டு ஆரம்பித்த உடனே படத்தில் விசில் சத்தம் தான் பயங்கரமாக இருக்கும். ரசிகர்களாக நினச்சி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த பாட்டு பாருங்கள், நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதைக்கணும் அப்படின்னு அந்த பாட்டு. இதுவும் வந்து எம்ஜிஆர், கேஆர் விஜயா கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வருவாங்க. அடுத்த பாட்டு பாருங்கள், அது இந்த பாட்டு எழுதுனது உடுமலை நாராயணகவின்னு நினைக்கிறேன். அடுத்தது இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பளை, எல்லாம் அதுவும் அவர் தான். இங்கிலீஷு படித்தாலும் இன்பத்தமிழ் நாட்டிலே. இதில் நல்ல நல்ல கருத்துக்களெல்லாம் சொல்லியிருப்பார். டிஎம்எஸ் குரல் ரொம்ப இனிமையாக இருக்கும் கேட்குறதுக்கு. இந்த பாடல் வந்து ஒரு நல்ல சக்ஸஸான பாடல். எல்லா பாட்டுமே அந்த படத்தில் சக்ஸஸ் தான். 6 பாட்டு உண்டு, 6மே சூப்பர் தான். அடுத்த பாட்டு வந்து என்னம்மா சிங்கார சின்னம்மா, சிங்கார கண்ணம்மான்னு ஒரு பாட்டு வரும். என்னம்மா சிங்கார கண்ணம்மா, பக்கம் வந்த பின்னே வெட்கம் வரலாமா, பார்க்க போனால் நீயும் நானும் ஒன்னம்மா அப்படின்னு வரும் அந்த பாட்டு. அதுவுமே அருமையான பாடல். அதுக்கப்புறம் வந்து அருமையான பாடல். அது எல்லா பாடலுமே நல்ல ஹிட்டாச்சு. இந்த படம் ஹிட்டாகி படம் வந்து கிராமங்களில் வந்து படம் பிச்சுக்கிட்டு போச்சு. கிராமங்களில் எப்போ பார்த்தாலும் இந்த படம் தான். விவசாயி தான். ஒரு படம் வரலையா உடனே விவசாயத்துக்கு போடு அப்படின்ட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுத்த படம் விவசாயி. தேவருக்கு 28 நாளில் தயாரித்து பல லட்ச ரூபா லாபம் பார்த்தார் தேவர் ஃபிலிம்ஸ். படம் அது அடுத்து கடைசி பாட்டு வந்து காதல் எந்தன் மீதில் என்றால் காதில் இனிக்கிறது, தாலி கட்டி கொள்ள தட்டி கழித்தால் கவலைப்படுகிறது, மனது கவலைப்படுகிறது. இதுவும் மருதகாசி பாட்டு தான். இந்த பாடலும் அருமையாக அமைஞ்சது. எல்லாமே அந்த வயக்காட்டிலேயே வச்சு எடுத்துருப்பாங்க. படம் வந்து விறுவிறுப்பாக போகும், நல்ல விறுவிறுப்பாக போகும். படமும் நல்ல சக்ஸஸ். படம் ஓடினது பாருங்களேன். சென்னையில் ஸ்டாரில் 42, கிருஷ்ணாவில் 66, கிருஷ்ணவேணியில் 51, புவனேஸ்வரியில் 42, மதுரை தேவி 83, சேலம் நியூ சினிமா 85, கோயம்புத்தூர் 85, திருச்சி 75, நெல்லை பார்வதியிலையும் 55 நாள் ஓடிச்சு.